Welcome back to my channel. I am Pandi Kumar. In this lecture, I am going to analyzing economic system in plus 2 economics. Plus 2 economics bookல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து economic system அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு லெசன் 1ல. economic system அப்படின்னா உலகம் முழுவதும் overall the world has the different kinds of economy. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்கனாமிக் லெவல் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய புக்ல 3 types of economy already given your plus 2 economics book that are என்ன பாருங்க, capitalism economy, socialism economy and last mixed economy. இது எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணாங்க, இந்த 3 டைப்பா வந்து எப்படி வந்து கேபிட்டலிசம் எக்கனாமின்னு சொன்னாங்க, இதை வந்து சோசியலிசம் எக்கனாமி எப்படி சொல்றாங்க, இது மிக்ஸ்டிலிசம் எக்கனாமி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, which is based on starting the business or industry or sectors. For example, if you have more money, at the same time you have interested to start the new business activities. அந்த பிசினஸ் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த தடையுமே இல்லாம இருந்து அதுக்கு ஓனர் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டலிசம் எக்கனாமி. ஓகே, அதே டைம் அந்த கம்பெனிக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு ஓனர் வந்து கவர்மெண்டா இருக்கு அப்படின்னா அந்த எக்கனாமிக் பேர் என்ன அப்படின்னா சோசியலிசம் எக்கனாமி. அதே அட் த சேம் டைம் அதே பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு நாட்டில் கேபிட்டலிசமும் இருக்கு சோசியலிசமும் இருக்கு, அதாவது பிரைவேட் ஓனர்ஷிப்பும் இருக்காங்க கவர்மெண்ட் ஓனர்ஷிப்பும் இருக்காங்க அப்படின்னா அது வந்து மிக்ஸ்டு எக்கனாமி. அதாவது கேபிட்டலிசம் எக்கனாமில வந்து ஒரு கம்பெனிக்கு ஓனர் வந்து பிரைவேட்டா இருப்பாங்க, அதாவது பிரைவேட். அட் த சேம் டைம் சோசியலிசம் எக்கனாமிக் ஒரு கம்பெனிக்கு ஓனர் யாரா இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட். மிக்ஸ்டு எக்கனாமியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி அதே கம்பெனிக்கு யார் ஓனரா இருப்பாங்க அப்படின்னா பிரைவேட்டும் இருப்பாங்க கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. பிரைவேட் அண்டு கவர்மெண்ட். ரெண்டு பேருமே மிக்ஸ்டு எக்கனாமியில் இருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமிக்கு யார் எந்த நாடு அப்படின்னா இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்தியன் எக்கனாமி இஸ் மிக்ஸ்டு எக்கனாமி. உங்களுக்கு தெரியும் நல்லா ஏன் மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி இருக்கு, கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு, பிரைவேட் கம்பெனி இருக்கு. ஸ்கூல் எடுத்துக்கங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பஸ் எடுத்துக்கங்க, கவர்மெண்ட் பஸ் இருக்கு பிரைவேட் பஸ் இருக்கு. அப்ப நம்மளுடைய எக்கனாமி என்ன எக்கனாமியா இருக்கும்? மிக்ஸ்டு எக்கனாமி. நல்லா நீங்க டாபிக்கை புரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல்ல வந்து நீங்க போக முடியும். இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டாபிக் நீங்க போக முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த மிக்ஸ்டு எக்கனாமில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு யார் ஓனர் சொன்னான்னு பிரைவேட்ல யாராச்சும் ஒருத்தர் தான் ஓனரா இருப்பார். சிங்கிள் மேன் கேன் டூ த பிசினஸ், சிங்கிள் மேன் இஸ் ஓனர் ஆஃப் த பிசினஸ். அப்படி சிங்கிள் மேன் ஓனரா பிரைவேட் ஓனர்ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா அது கேபிட்டலிசம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த தடையுமே இருக்காது. அது சொல்றாங்க பாருங்க, கேபிட்டலிஸ்ட் வந்து ஃப்ரீடம் சொல்றாங்க. ஃப்ரீடம், நோ
இன்டர்வென்ஷன் கவர்மெண்ட் தலையீடே அந்த நாட்டில் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே எல்லாமே பிரைவேட்டு தான் ஹேண்டில் பண்ணும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் பிரைவேட் ஓனர்ஷிப் தான். அடுத்து ஃப்ரீடமாக இருப்பாங்க. எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி அங்கேயே பர்மிஷன் ஓடும், இங்கே பர்மிஷன் ஓடுங்க, அந்த கதையே இங்கே இருக்காது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அவங்களுடைய மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவ். இப்ப கேபிட்டலிசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் வந்து ஓனர்ஷிப்பா இருப்பாங்க. சிங்கிள் மேன் கேன் டு தி பிசினஸ், சிங்கிள் மேன் இஸ் ஓனர் ஆஃப் த கம்பெனிஸ். ஃப்ரீடமா இருப்பாங்க. எந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல சம்பந்தப்பட்ட எந்த டிஸ்டர்பன்ஸும் இங்க இருக்காது. அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கு. அதே மாதிரி பாருங்க சோசியலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் யாரா இருப்பாங்க? கவர்மெண்ட்ல இருப்பாங்க ஓனர். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ஃப்ரீடம் இருக்க முடியாது. ஃப்ரீடமா இங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு அவங்க ஓகே சொல்லணும், அவங்க டைரக்டா வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா. ஸோ அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ஃப்ரீடம். பட் அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா பப்ளிக் வெல்ஃபேர். பொதுமக்களுக்கு ஏதோ நம்ம சேவை செஞ்சா சரி, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு பப்ளிக் வெல்ஃபேர், பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாட்டில் இருக்கு அப்படின்னா அந்த நாட்டினுடைய எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா சோசியலிசம் எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமில வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. யாராவது அப்படின்னா ஒன்னு பிரைவேட்லயும் இருப்பாங்க, கவர்மெண்ட்லயும் இருப்பாங்க. இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா ரெண்டுமே எது அப்படின்னா ப்ராஃபிட் மோட்டிவும் இருக்கு, என்னது பப்ளிக் வெல்ஃபேர் மோட்டிவும் வந்து கண்டிப்பா இருக்கு. இங்க வந்து ஃப்ரீடமும் இருக்கும், நோ ஃப்ரீடமும் இருக்கும். ஃப்ரீடமும் சுதந்திரமாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல சுதந்திரம் இல்லாம. என்ன காரணம் அப்படின்னா இங்க ஓனர்ஷிப் வந்து 2 பேர் இருக்காங்க. both are handling the business. One side is ownership by private and another side ownership by government. ஸோ 2 பேர் ஓனர்ஷிப் இருக்கனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இங்க வந்து ரூல்ஸும் இருக்கு, சில நேரங்களில் இருக்காது. அதனாலதான் இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி வந்து மிக்சடு எக்கனாமி அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை நம்ம அடுத்த ஒவ்வொரு டாபிக் நம்ம எக்ஸ்பிளைன் நம்ம பார்க்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் கேபிட்டலிசம் எக்கனாமி. இதுக்கு ஒரு ஃபாதர் இருக்காரு. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் எக்கனாமி அப்படின்னா ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர். எதுக்கு அப்படின்னா கேபிட்டலிசம் எக்கனாமியுடைய ஃபாதர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். எப்போதுமே ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலிசம் எக்கனாமி, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் எக்கனாமி அப்படின்னா ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் எக்கனாமி. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, the means of production in capitalistic economy are privately owned. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, private. Who is the owner of a company is private. Single man is the owner of a companies. So privately owned. அடுத்து பாருங்க, manufacturers produce goods and services with profit motive இருக்கும் அந்த நாட்டில். ஓனர்ஷிப் ஒரு பக்கம் பார்த்தா அந்த நாட்டில் ஓனர்ஷிப் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாட்டில் ஓனர்ஷிப் வந்து பிரைவேட் ஓனர்ஷிப்பா இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் ஓனரா இருப்பாரு. அவர் வந்து அதிகமான ப்ராஃபிட் தான் அவருக்கு மோட்டிவா இருக்கும். ஒய் வி ஆர் ஸ்டார்டிங் த பிசினஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அவங்களுடைய மோட்டிவ் ஏன் ஸ்டார்ட் பண்றாங்க பிசினஸ்? ப்ராஃபிட் மோட்டிவ். அதான் ப்ராஃபிட் மோட்டிவ். பாருங்க, இந்த மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ். அடுத்து பாருங்க, the private individuals has the freedom to undertake any occupation and develop any skills. Freedom to undertake. If you interested to starting the any business activities, you can do freely to start the business. நம்ம வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த எனி இன்டர்வென்ஷன்
இன்டர்வென்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் சைடு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அந்த நாட்டினுடைய எக்கனாமி தான் கேபிட்டலிசம் எக்கனாமி. எப்போதுமே கேபிட்டலிசம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப், பிரைவேட் ஓனர் அப்படிங்கிறத உங்களுடைய மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கோங்க. அதான் பாருங்க, ஃப்ரீடம் டு அண்டர்டேக் எனி ஆக்குபேஷன் அண்ட் டெவலப் எனி ஸ்கில்ஸ். நீங்க ஃப்ரீடமா எதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீடமா பண்ணிக்கலாம், ஃப்ரீடமா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓனர். அது எந்தெந்த நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏல பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி தான் போயிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து என்னது இதே எக்கனாமி தான் போய்கிட்டு இருக்கு. சோசியலிசம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கனா இருக்கும். கேபிட்டலிசம் வரும்போது பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் நாட்டில் கூட பாத்தீங்க அப்படின்னா இதே எக்கனாமி தான் போயிட்டு இருக்கு. கேபிட்டலிசம் எக்கனாமி தான் போயிட்டு இருக்கு. So this is the capitalism economy means. And next we are going to explain socialism economy. Socialism, the socialistic economy. If father யார் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ், ரொம்ப முக்கியம். கார்ல் மார்க்ஸ் is the father of socialistic economy. இது சோசியலிஸ்டிக் எக்கனாமின்னு சொல்லலாம், சோசியலிசம் எக்கனாமின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். இதனுடைய வந்து இப்போ யாரு இந்த கம்பெனிக்கு வந்து யார் ஓனரா இருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் ஓனர்ஷிப். புரியுதுங்களா? பாருங்க, the socialism refers to a system of total planning. அந்த ஒரு கம்பெனியுடைய அத்தனை பிளானிங்கும் யார் அப்படின்னா யார் பிளான் பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் on economic activities. State government or central government will taking all business activities. அப்போ ஓனர் யாரா இருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் த ஓனர் ஆஃப் அ கம்பெனிஸ். அடுத்து பாருங்க, இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா பப்ளிக் வெல்ஃபேர் இஸ் த மெயின் மோட்டிவ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அப்ப சோசியலிசம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் த ஓனர், கவர்மெண்ட் தான் இங்க வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு வகையான எக்கனாமி சொல்லி சொல்றாங்க. சோசியலிசம் இஸ் ஒன் ஆஃப் த எக்கனாமி. அதுல வந்து ஓனர்ஷிப் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா அரசாங்கம் தான், கவர்மெண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓனர். அது எந்தெந்த நாட்டில் அந்த மாதிரி இருக்க இந்த மாதிரியான எக்கனாமி சோசியலிசம் எக்கனாமி இருக்கு அப்படின்னா ரஷ்யா அண்டு சைனால கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப்பான எக்கனாமி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So this is the socialism economy. Next, mixed economy. Mixed economy is very simple. நான் சொல்லியிருக்கேன், mixed economy அப்படின்னாலே co-existence between both, ரெண்டுமே இருக்கும். எது அப்படின்னா கேபிட்டலிசமும் இருக்கு, சோசியலிசமும் இருக்கு. பாருங்க, in a mixed economic system both private and public is the owner. ரெண்டு பேருமே இங்க ஓனரா இருப்பாங்க அந்த நாட்டில். co-exist sectors, public sectors co-exist, ரெண்டுமே ஒன்னா அந்த நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் காரணம் இருக்க, பப்ளிக் காரணம் இருக்கும். அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரைவேட் ஓனரா இருப்பாங்க, பப்ளிக் செக்டாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டாரும் இருக்கும், பிரைவேட் செக்டார் சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அண்ட் ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டுகெதர்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றோம். டுவர்ட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம். அப்ப இங்க மோட்டிவ் என்ன மோட்டிவா இருக்கும் பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. கேபிட்டலிசம் வரும்போது ப்ராஃபிட் மோட்டிவா இருக்கும், புரியுதா? சோசியலிசம் வரும்போது பாத்தீங்கன்னா வெல்ஃபேர், பப்ளிக் வெல்ஃபேரா இருப்பாங்க, புரியுதா? அப்ப மிக்ஸ்டு எக்கனாமியுடைய மோட்டிவ் என்ன? ப்ராஃபிட் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேர் மோட்டிவ். அதே மாதிரி ஃப்ரீடம் இருக்கும், நோ ஃப்ரீடம் அண்ட் ஃப்ரீடம் ரெண்டுமே இருக்கும். அது எந்த நாடு அப்படின்னா நம்மளுடைய இந்தியா, இங்கிலாந்து. நம்மளுடைய இந்தியா நாட்டிலே பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி we are following.
அதே மாதிரி இங்கிலாந்துலயும் பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்ஸ்டிலிசம் எக்கனாமி. தேங்க்யூ.